சித்தப்பா, நான் தான் பேசுகிறேன். இது என்னுடைய கணக்கு. நான் கணக்கு விட்டாகணும். கைலாசத்தில் தப்பு செஞ்சவனுங்களுக்கு எல்லாமே அவர் தண்டனைன்னு அவர் எழுதிட்டார். நீதிமன்றம், கோர்ட் கைலாசத்தில் நம்ம நடத்தி கொண்டே இருக்கோம். நம்ம கணக்கு விடுதோம். கணக்கு விட்ட கணக்கில் சிரிக்கான். கேட்டுக்கிட்டு தான் நடந்துவிய எல்லாம் சுற்றி மத்தி பூரா நம்ம கணக்கு போடுறது அவன் சிரிக்கான். அவர் கணக்கு முடிக்கார். இந்த செம்மத்தில் தப்பு செஞ்சவனுக்கு என்னென்ன தண்டனையோ அத்தனை தண்டனையும் எங்கள் அப்பா போடுதாங்க. சந்தோஷம். எங்கள் அம்மா ஆட்சி ஆள்றதுக்கு எங்கள் அம்மா கொடுத்தாரு. காளி ரூபம், மீனாட்சி, மதுரை மீனாட்சி, எல்லாம் எத்தனை அவதாரம் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாரு. அத்தனை அவதாரத்துலேயும் எங்கள் அம்மா தோத்துட்டு எங்கள் அம்மா தண்டனை கொடுக்கல. அது மாதிரி எங்கள் அம்மாவை அழிச்சிட்டான், அசிங்கம் பண்ணிட்டான். அம்புட்டும் வச்சு மந்திரங்களை பண்ணி அசிங்கம் பண்ணி எல்லாமே பண்ணி அசிங்கம் பண்ணிட்டான். இப்போ இன்றைக்கி கைலாசத்தில் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பாக்கிய நான் என்ன பாடுபடுதோம்னு உங்களுக்கு தெரியும். தெரியாது இல்லை. நம்மளை கண்டாலே என்னை கண்டாலே அவனுக்கு என்ன தான் இருக்குன்னு தெரியல. இந்த சுற்றி மத்தி எல்லாம் மேற்கேருந்து கிழக்கு வரைக்கும் எல்லாம் சுற்றி மத்தி ராஜபாளையம் இங்கிட்டு எல்லா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து இங்கிட்டு இந்த நான் இருந்த இடம் எல்லா இடமும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. என்னை கண்டாலே எரியுது அப்படியே. பார்த்தீங்களா? அப்போ 7 செம்மமாக அந்த மானிட பிறவி என்ன பாடுபடுத்தியிருப்பான். இப்போ இந்த பாடுபடுத்தினானா அப்போ இதுக்கு மேலே என்ன பாடுபடுத்தியிருப்பான். 7 செம்மமாக எங்கள் அப்பா உட்கார ஒன்று சொல்கிறேன். மகா என்னுடைய சகோதரி என் அக்காவுக்கு ரொம்ப நன்றி. என் மனசில் இவ்வளோ நாள் இருந்துச்சு. தாய் தாப்பனை கைலாசத்தில் உட்கார வச்சு உச்சியில் எங்கள் அப்பா லிங்கத்தோடு தூக்கி வச்சு, இந்த லிங்கம் தான் 7 செம்மத்துக்கு முன்னாடி எழுதின எழுத்து. என் குடும்ப வாரிசு, என் பிள்ளைகள், என்னுடைய மகாளுக்கு எழுத்துன தலை எழுத்து. என் மகா கைலாசமாக தூக்கி வைப்பா, இதில் தான் நான் அமர்வேன். அந்த சத்தியவாக்கு அவர் கொடுத்தார். அந்த சத்தியவாக்கு நிறைவேற்றிட்டார். அதுபடியாக நான் பணிபடை செஞ்சு வரேன். அதுபடியாக அவருக்கு எங்கள் அம்மா அப்பாவை குளிப்பாட்டி சீராட்டி அவளை எல்லாமே நான் பாராட்டி வரேன். ஆனால் இந்த மானிட பிறவி அக்கம் பக்கம் எல்லாம் சுற்றி மத்தி நான் போடுற கணக்கு, நீங்கள் விடுற கணக்கு, நாங்கள் போகிற கணக்கு அவனுங்களுக்கு ரொம்ப லேசாக தெரியுது. ஏன்னா விளையாட்டு பெரிய விளையாட்டு விளையாடுதாங்க. அரசியல்வாதி ரொம்ப மோசத்தில் போயிட்டான். என்னை கண்டாலே உட்காந்து நக்கு நையாண்டியின் மேலே பண்ணி பேசுகிறான். அப்போ இந்த கோர்ட்ஸு கணக்கு நம்ம கொடுத்தாகணும். கோர்ட்ஸில் நடக்கிற கணக்கு நான் கொடுத்தாகணும். எனக்கு கணக்குங்க கைலாசத்தில் ஏற்றின கணக்கில் நம்ம கொடுத்தாகணும். நான் கொடுத்தாகணும். என் மனசில் இருந்துச்சு, நான் சொல்லிட்டேன். வழக்கறிஞர்கள் 2 தரப்பு, சிலிவுத்தூர் ராஜபாளையம், சிலிவுத்தூர் OS 164. உங்கள்கிட்ட நின்று நான் சொல்லணும்ல, நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட கருமாயப்பட்டது, என்னென்ன பாடுபடுத்தினா, என்னென்ன செய்தானே எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நீங்கள் கணக்கு வரையில் எங்கள் அப்பாட்ட பேசுவீங்க. புள்ள இப்படி சொல்லிட்டு போகிறான், இதுக்கு என்ன வேடை அப்படி நீங்கள் கேட்பீங்க. 2 பேருமே கேட்பீங்க. விஷ்ணு பிரமா 2 பேருமே கேட்பீங்க. கேட்காமல் இருக்க மாட்டீங்க. அதனால் உங்கள் முன்னாடி நின்று நான் கணக்கு விட்டுருவேன். என் கணக்கு இதான் என்னுடைய சொந்த கணக்கு. என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்கா 2 பேர் நாங்கள் சேர்ந்து கொடுத்த கணக்கு. நாகராஜன் கொடுக்க முடியாது. அது எங்கள் அப்பா கழுத்திலே கிடக்கான். அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டான். இந்த செம்மத்தில் அவனும் ரிலாக்ஸாக எங்கள் அப்பா கழுத்தில் கிடக்கட்டும். அவனாட்டு இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும். நாங்கள் 2 பேருமே இன்னும் கஷ்டம் கருமாயப்பட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவமதிச்சு பேசுகிறான், அவமதிச்சு ஓடுதான். உங்களுக்கு தெரியாது இல்லை. எல்லாமே அரசியல்வாதி ஒரு ஓட்டு முத்திரையை வாங்கி ஜனநாயகம் சொல்லி மனசை திருப்பி பாழாக்கிட்டான். விவசாயத்தை பூரா பாழாக்குதான். இது என்ன கணக்கு? அவர் ஆதியில் உள்ள கணக்கு எல்லாமே கையில் வச்சுருக்காரு. இருக்கா இல்லையா சித்தப்பா? நீங்களும் போராடினீங்க. ஒவ்வொரு தொகுதியை ஒவ்வொரு எல்லா இடத்துக்களை வாங்குறதுக்கு 2 பேருமே போராடினீங்க. அதையும் கொடுத்தாரு. அதை கொடுத்தது நீங்கள் 2 பேருமே நிர்வாகத்தை சரியாக பார்க்கல. எங்கள் அம்மா பார்க்கல. கைலாசத்தில் வர வாங்கிட்டு போய் அவன் சாமி கும்பிட்றவனா அவனுக்கு வரம் கொடுத்தாரு. இதை பாருன்னு அவனுங்களும் யாருமே பார்க்கல. ஆணும் பெண்ணும் எல்லாமே மானிட பிறக்கானா ஆடு மாடு கோழி பிற அருங்கடா, எனக்கு கொஞ்சம் கோட்டர் கொடுங்கடா, எனக்கு கொஞ்சம் கறிகளை வைங்கடான்னு அவங்க வாங்கி சாப்பிட்டு அப்படியே மொழி உட்கார வச்சுட்டான். கடைசி சத்தியவாயத்தில் முனியப்பன் நவநாத் மனப்பூர சந்தோஷம் என் கூட வந்தார். இல்லைன்னு சொல்லலை, என் கூட வந்தார். அவர் ரொம்ப கருமாயப்பட்டார். ரொம்ப இன்றைக்கும் அவரை சுற்றி இந்த ஈசானத்தில் சுற்றி மால் போட்டு கட்டி உட்கார வச்சுருக்கான். ரைஸ் மில்லுக்காரன், இந்த ரைஸ் மில்லு தலைபாயபுரம் ரைஸ் மில் மால் போட்டு கட்டி உட்கார வச்சுருக்கான். அதெல்லாம் கைலாசம், ஆதியில் இருந்த கைலாசம். அவர் காவலுக்கு உட்கார வச்சுட்டு போனார். என் மகன் வருவான்.
இளைய வருவா, ஏமா பார்த்துக்கோடா அப்படின்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டு போனார். இன்னைக்கு என் கூட இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரை அவமதித்து 4 பக்கமும் மால் போட்டு அவரை சுற்றி கட்டி வச்சுருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். ஒரு இடத்துல மாநிலத்தில் எல்லாமே எங்கள் அப்பா பூமி, எங்கள் அப்பா சொத்து, எங்கள் அப்பா இடம், எல்லாம் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு மாநில பிறவிக்கு எல்லா ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு சாப்பாடு கூட கொடுத்துரு, அதை பூரா அழித்து சாப்பிடுதான். இதுக்கு நீதி இல்லையா, நியாயம் இல்லையா, அநியாயப்பட்டு போகிறான். அதுக்கு தான் எங்கள் அப்பா எல்லாம் அழித்து வைப்பான். மானிட பிறவி என் மகா லிங்கத்தோட உங்களையும் 2 பேருமே எப்படியாவது சிவலிங்கம் வெள்ளலிங்கம் தூக்கி வைக்கணும். நீங்கள் 2 பேருமே, உங்களுக்கு சத்தியவாக்கு, நீங்கள் 2 பேருமே மதி இழந்து போயிட்டீங்க. கடைசி சத்தியத்தில் என் மகா தான் தூக்கி வைப்பான்னு கரெக்டாக அவர் கணக்கு வச்சார். அதுபடியே மகா அது நன்றி. நான் சொல்லுவேன், இன்றைக்கி பொழுது எங்கள் அக்காவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா தாய் தாப்பனை கொடுத்ததுக்கு, தாய் தாப்பனை கைலாசத்தில் உட்கார வச்சதுக்கு ரொம்ப நன்றி. என் மனசில் இருந்துச்சு. அது உங்களுக்கு முன்னாடியே கணக்கு கொடுத்துட்டேன். உங்கள் பிள்ளைகளோ எல்லாம் விஷ்ணு பிரமா பிள்ளைகளோ இன்றைக்கி பொழுது ஏதோ என் அக்காவை கொஞ்சம் பார்க்காங்க, அவ்வளோதான், கொஞ்சம் தான் பார்க்காங்க. அக்கானுடைய ஒரு முழு உரிமையாக பார்க்கல, அவங்க பார்க்கல, தாயின்னு பார்க்கல. என்ன காரணம், உங்கள் வாரிசுகள்லாம் எங்கே போடணுமோ அங்கே போட்டு தான் வச்சுருக்காரு எங்கள் அப்பா. அதையும் சிந்தி சேகரிக்கக்கூடாதுல்ல, இல்லைன்னா அதையும் அழிச்சு போடுவான். எப்படி அடைக்கலமாக கொடுக்கணுமோ அப்படியே உங்கள் பிள்ளைகளை விஷ்ணு பிரமா பிள்ளைகளை பாதுகாப்பாக கொடுத்துருக்காரு என் தாய் தாப்பன். ரொம்ப சந்தோஷம். கணக்கு விட்டாச்சு. இந்த 2 தரப்பு வழக்கறிஞர்களுக்கு இன்றைக்கி நானே சொல்லிட்டேன், எங்கள் அம்மா உலக நாடு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்களே பார்த்துக்கோங்க. நான் போய் கேட்டேன், இந்த நீதிமன்றத்தில் ஒரு கையெழுத்தாகி செய்தி வாசிப்பு கடவுள் 2 பேரும் எங்கள் அம்மா அப்பா உட்காந்துருக்கா, கொஞ்சம் வாங்கி கொடுங்க, ஒரு கையெழுத்து கேட்டேன். அந்த கையெழுத்து ஒட்டுமொத்தமாக கேஸ் நடக்கிறத ஏற்றி தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமையில் அவங்க 2 பேர் இருக்காங்க. ஏன்னா இவன் கவர்மெண்ட் லாயர் வச்சுருக்கான். இவன் மாநிலத்தில் இந்த பூமியை தமிழ்நாடு முழுவதும் கவர்மெண்ட் லாயர் பூரா உட்கார வச்சு இது எப்படி வரக்கூடாது, எப்படி அமுக்கணுமோ அமுக்கு அப்படின்னு அவன் நியமித்து வச்சு காதில் 2 காதில் ஓதி பேசுதான். அதனால் எப்படி செய்யணுமோ செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க. நான் செய்கிறத எங்கள் அப்பாட்ட கேட்டு என் தாய் தகப்பன் டயம் வரும் 30 நாள் இல்லையா 3 மாதமோ இல்லையா அவர் எப்போ குறித்து எழுதியிருக்காரோ அந்த நேரத்தில் என் தாய் உலக நாடு போவா. உலக நாடு நாங்கள் 2 பேர் மாநிலத்தில் என்னுடைய அக்காவும் நானும் 2 பேர் சேர்ந்து என் தாயை உலக நாடை தூக்கி காட்டுவோம். 3/4 சத்தியம். எங்கள் அப்பா உலக நாடே தெரியும், கடவுளை அவர் தான் சேட்டை பண்ணால் கொண்டுருவாருன்னு. ஆனால் அவர் உலக நாடே இருக்கார். ஆனால் அண்ணன் அவமதிச்சிருக்கான், எல்லா மாநில பேரும் அவமதிச்சிருக்கான். சந்தோஷம் சித்தப்பா, கணக்கு விட்டேன். இன்றைக்கு வரைக்கும் முனியப்பன் முனியாண்டி எல்லாம் நவநாத்து எல்லாருமே கைலாசத்துலேருந்து என்னென்ன கணக்கு அப்படிங்கிற அவங்களும் பார்க்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஒரு அபூர்வமான சந்தோஷம். சாதாரணமாக என்ன கேவலமாக நினைக்கும், கேவலமாக சிரிக்கும். பார்த்தீங்களா சித்தப்பா, அப்போ நம்ம பூமி எப்படி அழிச்சிருப்பான், அப்போ நம்ம குடும்பத்தை எப்படி அழிச்சிருப்பான். மானிட பிறவி 7 ஜென்மமா அந்த சிரிப்பு இப்போ வரைக்கும் வருது. அது வரக்கூடாது. என் தகப்பன்ட்ட சொல்லிடுங்க சித்தப்பா, 3/4 சத்தியம்.